ஹலோ கைஸ், ரியல் எஸ்டேட்ல சேர்ந்த ஃபர்ஸ்ட் மாசத்துல 50,000 சம்பாதிக்க முடியுமா? நோ. இதுதான் 99% ஆஃப் பீப்புள் பண்ற தப்பு. இப்போ நான் சொல்ல போற 5 விஷயம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய் இல்ல 5 லட்ச ரூபாய் கூட ஈஸியா earn பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ஸ். நம்மள சுத்தி இருக்கவங்க, ஈவன் உங்க அப்பா அம்மாவே உங்களால முடியாது, இதெல்லாம் பெரியவங்க பண்ற பிசினஸ் அப்படின்னு உங்க நம்பிக்கை ஒட்டைக்கும் போதெல்லாம் இல்ல நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு டெய்லி எந்திரிச்சு ஓடுற வெறி இருக்குல்ல, அதுதான் பெர்சிஸ்டன்ஸ். ரெண்டாவது டிசிப்ளின். மூட் இல்ல, உடம்பு சரியில்லை, மழை வருது, வெயில் அடிக்குது, சாக்கு போக்கே இல்ல, என்ன நடந்தாலும் என் டார்கெட்டை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாளும் பெட்டர் தென் எஸ்டர்டே நான் 1% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பேன். மூணாவது பேஷன்ஸ். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் சொந்த ஊரை விட்டுட்டு, அவனோட குடும்பத்தை விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, சென்னையிலயோ பெங்களூர்லயோ ஒரு நல்ல வேலைக்காகவோ இல்ல அவனோட கெரியருக்காகவோ மாச கணக்குல ஒத்தையா ஒருத்தன் போராடிட்டு இருக்கான்ல, அதுதான் அவனோட சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் சீட்ஸ். ஃபோர்த்து கன்சிஸ்டன்சி. எனக்கு ரிசல்ட் இருக்கு இல்ல, பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு, ரிசல்ட் வருது வரல, இதை தாண்டி என்னோட இன்புட்டை நான் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கேனா அப்படிங்கறதான் கன்சிஸ்டன்சி. லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது ரெசிலியன்ஸ். என்கிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸையும் ஒரு பிசினஸ்ல இறக்குறேன் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இறக்குறேன், அது அப்படியே ஜீரோ ஆகுது. இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, பரவாயில்ல ஜீரோல இருந்து தானே ஆரம்பிக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படின்னு அடுத்த செகண்டே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிற கட்ஸ். இந்த 5 விஷயமே உங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா யுவர் மை டைப். நான் பெரிய லெவல்ல ரியல் எஸ்டேட் எம்பையர் உருவாக்கிட்டு இருக்கேன். எனாமஸ் விஷன்ஸ் இருக்கிற யங் மார்க்கெட்டர்ஸ், ஹை இன்வெஸ்டர்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.